Hi friends, welcome to Gentak channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC Group 4 VAO ஒரிஜினல் வினாத்தாள் 2019 நாள் 1/9/2019 அன்று நடந்தது. பொது தமிழ் பார்க்கலாம் விளக்கமான விடைகளுடன். பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. நிகழ்கால வினைமுற்று அப்படிங்கிறது பழுக்கின்றது அப்படிங்கிறதா நிகழ்கால வினைமுற்று. பழுத்த பழம் அப்படிங்கிறது இறந்த கால பெயரச்சம், பழுக்கும் பழம் அப்படிங்கிறது எதிர்கால பெயரச்சம், பழுக்கின்றதுங்கிறது நிகழ்கால வினைமுற்று, பழங்கள் பழுத்தனங்கிறது இறந்த கால வினைமுற்று. படி என்ற வேர் சொல்லிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. படி என்ற வேர் சொல்லின் வினை எச்சம் என்ன அப்படிங்கிறது படித்து. படித்து அப்படிங்கிறது வினையெச்சம், படித்த அப்படிங்கிறது பெயரெச்சம், படித்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், பாடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் கற்றல். இயல்பானது வேர்ச்சொல் அறிக. இயல்பானதுக்கு வேர்ச்சொல் என்ன அப்படின்னா இயல்பு. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னா அம்பு. ஐ என்ற ஓரெழுத்து பொருள் தலைவன். தீ என்ற ஓரெழுத்து பொருள் நெருப்பு. ஏ அப்படிங்கிறது அம்பு. வேருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றுவை யார்? ஆன்சர் ஏ பாவலேறு பெருஞ்சித்திரனார். 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழி தமிழ்மொழியாகும். இதனை வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று பாவலேறு பெருஞ்சித்திரனார் பறைசாற்றியுள்ளார். துரை மாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். கவிஞர் இயற்பெயர் சுரதா தி ராசகோபாலன். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவர் கால்டுவெல்லுக்கு அடுத்தபடியாக திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வினை வளர்த்தவர். சிவை தாமோதரனார் இவர் பல அரிய தமிழ் நூல்களை உரையுடன் வெளியிட்டார். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்பட்டவர். சீனி வேங்கடசாமி இவர் தமிழ் மொழியில் மறந்து போன அல்லது மறைந்து போன அளவு கடந்த செய்திகளை தம் ஆய்வின் மூலம் உலகறிய செய்தவர். பரதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? மூசி பூர்ணலிங்கம். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் குறிப்பிடத்தக்கவர் பரதிமார் கலைஞர். மூசி பூர்ணலிங்கம் என்பவர் தொடங்கிய ஞான போதினி எனும் இதழை பரதிமார் கலைஞர் தொடர்ந்து நடத்தி வந்தார். பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். செயற்கரிய செயல்களை செய்து பெருமை பெற்ற 63 சிவனடியார்களின் வரலாற்றையும் தொகையடியார் 9 பேரின் வரலாற்றையும் கூறும் பெரிய புராணத்தை சேக்கிலார் இயற்றினார். இந்நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணமாகும். இந்நூலின் பெருமை கருதி பின்னாளில் இது பெரிய புராணம் என அழைக்கப்பெற்றது. சுந்தரம் பிள்ளையை போற்றி முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? பல்கலைக்கழகம். பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் மனோன்மணியம் என்ற காப்பியத்தை இயற்றியவர். இவர் இயற்றிய நீராறும் கடலுடுத்த என்ற பாடல் தமிழக அரசின் தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்கப்பட்டது. இவரை போற்றும் விதமாக தமிழக அரசு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை 1990 திருநெல்வேலியில் உருவாக்கியது. பொருளறிந்து பொறுத்துக. தடக்கர் அப்படிங்கிறது பெரிய யானை, என்கு அப்படிங்கிறது கரடி, வல் உகிர் அப்படின்னா கூர்மையான நகம், தரிசனம் அப்படின்னா காட்சி. சொல் பொருள். தடக்கரி அப்படின்னா பெரிய யானை, என்குனா கரடி, வல் உகிர் அப்படின்னா கூர்மையான நகம், தரிசனம் அப்படின்னா காட்சி. மேற்கொண்ட சொற்கள் சீராபுராணம் விலாதத்து காண்டம் புலி வசனித்த படலத்தில் அமைந்துள்ளது. ஒரிஜினல் வினாத்தாளில் தடக்கரி என்பது தடக்கர் என்று தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. தடக்கர் அப்படிங்கிறது தவறாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா தடக்கரி. அதாவது தடக்கர் பெரிய யானை இல்லை, தடக்கரி பெரிய யானை. அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? காலப்பெயர். வேற்றுமை உருபு இணைந்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஆன்சர் சி. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைத்த ஊரின் பெயர் என்ன? ஆட்டையாம்பட்டி. ஏனைய மூன்றும் மரங்களின் பெயர் கொண்டு அமைந்த ஊர்களின் பெயர்கள் ஆகும். மரங்களின் பெயர் கொண்டு அமைந்த ஊர் புளியம்பட்டி, வேப்பநேரி, புளியங்குடி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் எனும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? ஆண்டு 2005. அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்ற இதழில் 1/9/2005 வெளிவந்தன. இந்த மாத இதழின் ஆசிரியராக இருந்தவர் ஊமை கவிஞர் சுரதா.
அவர்களின் மகன் கல்லாடான் ஆவார். தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர். தமிழ் மொழியின் முதல் அகராதி நூல் சதுரகராதி ஆகும். இந்நூலை எழுதியவர் வீரமா முனிவர் ஆவார். சதுர் என்றால் 4 என்பது பொருளாகும். இதிலுள்ள 4 பிரிவுகள் பெயர் அகராதி, பொருள் அகராதி, தொடை அகராதி, தொகை அகராதி. தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். தபோலி என்னும் சிற்றூர் மராட்டிய மாநிலம் கொங்கன் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த ஊரில்தான் அம்பேத்கர் ஆரம்ப கல்வியை கற்றார். காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என்று சென்னிக்குளம் அண்ணாமலையார் அழைக்கப்பட்டார். இவரது காலம் 19ஆம் நூற்றாண்டு ஆகும். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகளின் எண்ணிக்கையாது 599. கலிங்கத்து பரணி இந்நூல் பரணி இலக்கியங்களுள் முதலில் தோன்றியதாகும். இந்நூலை இயற்றுவர் ஜெயங்கொண்டார். இந்நூலில் 599 தாளிசைகள் உள்ளன. நாயின் வாயினிற் தன்னை நீரெனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமே. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியில் உள்ள பாடல் ஜெயங்கொண்டாருடையது. பொருளுரை: பாலை நிலத்தில் கடும் வெப்பம் நிலவியதால் மானின் வாய் வெந்து உலர்ந்தது. நெருப்பிலிருந்து நீர் கிடைத்தாலும் குடித்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றும் அளவுக்கு தாகத்தால் தவித்தது. செந்நாயின் வாயிலிருந்து வடியும் உமிழ்நீரை கூட குடிக்க முயன்று நக்கி விக்கி நின்றது. இதுதான் அதுக்குடைய பொருள். அதியமானின் தூதராக ஔவை சென்றதை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டால் புறநானூறு. தொண்டை நாட்டை ஆண்டு வந்த தொண்டைமான் என்ற குறுநில மன்னன் அதியமான் மீது பகைமை கொண்டான். அதியமானோடு போர் புரிய எண்ணினான். அதை அறிந்த அதியமான் ஔவையாரை அவனிடம் தூதுவராக அனுப்பினான். தொண்டைமான் தன் படை பெருமையை ஔவையாருக்கு காட்ட எண்ணி தன் படைக்கல கொட்டிலுக்கு அவரை அழைத்து சென்றான். அவன் எண்ணத்தை அறிந்த ஔவையார் தொண்டைமானிடம் கூறியது புறநானூறில் 95வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. இதுதான் அந்த பாடல் ஔவையாருடையது. இந்த பாடலுக்கு பொருளுரை என்ன அப்படின்னா, இங்கே இருக்கும் போர்க்குருவிகள் அனைத்தும் மயில் இறகு அணியப்பட்டு பூமாலை சூடப்பட்டு திரண்ட வலிமையான காம்புகள் அழகுற செய்யப்பட்டு நெய் பூசப்பட்டு காவலுடைய பெரிய அரண்மனையில் உள்ளன. அங்கே அதியமான் அரண்மனையில் இருப்பவையோ பகைவரை குத்தியதால் வேலின் பக்கமும் நுனியின் சிதைந்து எப்பொழுதும் கொல்லனின் பணியிடமாகிய சிறிய பட்டறையில் கொட்டி கிடக்கின்றன என்று கூறினார். இந்த பாடலுடைய கருத்து என்னன்னா, தொண்டைமான் போருக்கு செல்லாததால் அவனுக்கு போர் கருவிகள் புதிதாக உள்ளன. அடிக்கடி போருக்கு சென்று வெற்றி பெறுவதால் அதியமானின் கருவிகள் பழுதடைந்துள்ளன. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. ஆன்சர் பி. அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். இதுதான் தன்வினை வாக்கியம். அப்பூதி அடிகள் நான்மறை கற்கவில்லை. எதிர்மறை வாக்கியம். அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். தன்வினை வாக்கியம். அப்பூதி அடிகள் நான்மறை கற்றாரா? வினா வாக்கியம். அப்பூதி அடிகள் நான்மறை கற்பித்தார். பிறவினை வாக்கியம். இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். எண்ணும்மை. கங்கையும் சிந்துவும் அப்படிங்கிறது எண்ணும்மை. விகுதியும் வெளிப்பட்டு வரும் சொற்கள் எண்ணும்மை ஆகும். சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால பேசினான். தவ சிறைது. தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. தாழ் பூந்துரை வினைத்தொகை. முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருவன வினைத்தொகைகள் ஆகும். காலம் கறந்த பெயரற்றம் வினைத்தொகை ஆகும். தாழ் என்பது வினைப்பகுதி. பூந்துரை என்பது பெயர்ச்சொல். காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயர்ச்சத்தில் தொக்கி நிற்கின்றன. தாழ்ந்த பூந்துரை இறந்த காலம். தாழுகின்ற பூந்துரை நிகழ்காலம். தாழும் பூந்துரை எதிர்காலம். தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் உரிமைக்காக காந்தியடிகளின் தலைமையில் நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். சிறையில் உடல்நலம் குன்றியதால் விடுதலை செய்யப்பட்ட இவர் தனது 16வது அகவையில் மரணமடைந்தார். இவரை பற்றி காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்னும் நூலில் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று எழுதியுள்ளார். உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? கலீலியோ. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் ஜேம்ஸ் பிரங்கா. தமிழ் தொண்டாற்றிய அயல் நாட்டவர் ஆறுமுக நாவலர் இலங்கையுடையவர். கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி இத்தாலி. ஜி. போப் கனடா நாட்டின் பிரின்ஸ் எட்வர்ட் தீவு. ஜேம்ஸ் பிரங்கா அமெரிக்க பேராசிரியர். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார்? ஜி. போப். ஜி. போப்பின் இறுதி விருப்பங்கள். இறப்புக்கு பின் தனது கல்லறையில்
இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற வாசகம் இடம்பெற வேண்டும். தாம் கல்லறைக்கு செலவிடும் தொகையில் ஒரு சிறு பகுதியாவது தமிழ் மக்களின் நன்கொடையாக அமைய வேண்டும். தான் மொழிபெயர்த்து வெளியிட்ட திருக்குறள் மற்றும் திருவாசகத்தை தன்னை அடக்கம் செய்யும் போது கல்லறையில் உடன் வைக்க வேண்டும். இவருடைய 3 விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டன. இவருடைய 2வது விருப்பத்தை நிறைவேற்ற பச்சையப்பன் கல்லூரி தமிழ் பேராசிரியராக இருந்த செல்வ கேசவராயர் தமிழ் அன்பர்களிடம் நன்கொடை திரட்டி இங்கிலாந்திற்கு அனுப்பி வைத்தார். சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? திருமூலர். சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். இவர் இயற்றிய திருமந்திரம் 12 திருமுறைகளும் 10வது திருமுறையாக அமைந்துள்ளது. லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம். பே. சுந்தரனார் அவர்கள் இயற்றிய நூல் மனோன்மணியம் ஆகும். இது பாண்டிய நாட்டு மன்னனாகிய சீவக வழுதியின் மகள் மனோன்மணியின் வரலாற்றை கூறும் நாடக நூலாகும். இந்நாடகம் லிட்டன் பிரபு என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி இயற்றப்பட்டது. இது வழி நூலாயினும் முதல் நூல் என கூறத்தக்க அளவு சிறப்புடையது. இந்நூலின் இடையே சிவகாமி சரிதம் என்ற துணைக்கதை ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. இந்நூலில் 5 அங்கங்கள் மற்றும் 20 காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? 2ஆம் பருவம். பிள்ளைத்தமிழ் பருவங்கள் 3ஆம் திங்கள் காப்பு, 5ஆம் திங்கள் செங்கீரை, 7ஆம் திங்கள் தாள், 9ஆம் திங்கள் சப்பானி, 11ஆம் திங்கள் முத்தம், 13ஆம் திங்கள் வருகை, 15ஆம் திங்கள் அம்புலி, 17ஆம் திங்கள் சிற்றில் ஆண்பால், கலங்கு பெண்பால், 19ஆம் திங்கள் சிறுபறை ஆண்பால், அம்மானை பெண்பால், 21ஆம் திங்கள் சிறுதேர் ஆண்பால், ஊசல் பெண்பால். வேய்புரை தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருள் தருக. மூங்கில் போன்ற தோல். வேய் என்றால் மூங்கில் என்பது பொருளாகும். வேய்புரை தோல் என்றால் மூங்கில் போன்ற தோல் என்பது பொருளாகும். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசு சிலப்பதிகாரம் கற்பித்தாள். இதுதான் பிறவினை சொற்றொடர். மீதி இருக்கிற 3 என்னன்னு பார்க்கலாம். எழிலரசு சிலப்பதிகாரம் கற்றால் தன்வினை. எழிலரசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது செய்யப்பட்ட வினை. எழிலரசு சிலப்பதிகாரம் கல்லால் எதிர்மறை தொடர். எழிலரசு சிலப்பதிகாரம் கற்பித்தால் பிறவினை. தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக. பொருத்தமான வாக்கியம் அயர்கூற்று வாக்கியம். அயர்கூற்றில் மேற்கோள் குறிகள் வரா. இதில் தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறும். அயர்கூச்சுனா என்ன அப்படின்னா தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். நேர்கூற்று என்ன அப்படின்னா தாய்மொழியை உயிராக போற்ற வேண்டும் என்று ஆசிரியர் மாணவரிடம் கூறினார். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். பிறவினை வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள்ங்கிறது பிறவினை வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்றாள் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம். தவறான இணை எது? அகத்திக்கீரை கண்ணோய். அகத்திக்கீரை பல் சார்ந்த நோய்களை குணமாக்குகிறது. மீதி இருக்கிறது எல்லாமே சரியான விடை. மணி தக்காளி வாய்ப்புண்ணை குணமாக்கும். முசுமுசுக்கை வேர் இருமலுக்கு உதவுகிறது. வேப்பங்கொழுந்து மார்பு சளிக்கு உதவுகிறது. பொருந்தாத இணை எது? ஆன்சர் சி. வடமலையில் இருந்து வந்தவை கறி மிளகு. அதாவது கறிக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு வடமலையில் இருந்து வந்தவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பொருந்தாத இணை. வடமலையில் இருந்து வந்தவை மெருகிடப்பட்ட பொன் மாணிக்க கற்கள். உள்நாட்டிலிருந்து தரைவழி வந்தவை தான் கறி மிளகு. மீதி இருக்கிறது எல்லாமே பொருத்தமானது. மேற்கு மலையில் இருந்து வந்தவை சந்தனம் ஆரம். வடமலையில் இருந்து வந்தவை கீழ்கடலில் விளைந்தவை பவளம். வடமலையில் இருந்து வந்தவை பொன் மாணிக்க கற்கள். தென் கடலில் இருந்து கிடைத்தவை முத்து. அகர வரிசைப்படுத்துக. மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. இதுதான் சரியான விடை. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? ராணி மங்கம்மாள். மதுரையை ஆட்சி செய்த சொக்கநாத நாயக்கரின் மனைவி ராணி மங்கம்மாள். கணவர் இறந்தவுடன் இவர் காப்பாட்சியாளராக இருந்து மதுரையை ஆட்சி செய்து வந்தார். மகன் முத்து வீரப்பன் பதவிக்கு வந்ததும் அரியணையை துறந்தார். 7 ஆண்டுகள் ஆட்சி செய்த முத்து வீரப்பன் இறந்துவிடவே தன் பேரன் ஆட்சிக்கு வரும் வரை மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றார். இவர் தன் ஆட்சி காலத்தில் திருவிதாங்கூர் போர், தஞ்சை போர், மைசூர் போர் ஆகிய 3 போர்களை எதிர்கொண்டு வெற்றியடைந்தார். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது? புதுவை அரசு. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடல் பாரதிதாசன் அவர்களால் இயற்றப்பட்டது. இப்பாடலை புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது.
இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனாரின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டாகும். இவர் இளங்கோவடிகளின் காலத்தில் வாழ்ந்தவர். கண்ணகியின் வாழ்க்கை வரலாற்றை இளங்கோவடிகளுக்கு இவர் கூறினார். அவ்வரலாற்றை சிலப்பதிகாரமாக இளங்கோவடிகள் இயற்றினார். இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று பாராட்டியுள்ளார். வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் சிறிது காலம் சமண சமயத்தை தழுவியிருந்த போது தர்மசேனர் என அழைக்கப்பட்டார். இவருக்கு அப்பர் என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். தாண்டகம் எனும் விருத்த வகையை பாடியமையால் தாண்டகவேந்தர் எனும் பெயர் பெற்றார். வாகீசர் என்றும் இவர் அழைக்கப்பட்டார். ஏர் முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்று நம்ம வாழ்வில் பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் மருதகாசி. திரை இசை கவித்திலகம் மருதகாசி அவர்கள் இயற்றிய இந்த பாடல் அவர் இயற்றிய பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூலில் சமூகம் என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. செல்வ செவிலி இலக்கண குறிப்பு தருக. உருவகம். உவமைக்கும் பொருளுக்கும் வேறுபாடின்றி உவமையே பொருளாக கூறுவது உருவகம் ஆகும். இன்ப வெள்ளம், அடிமலர், செல்வ செவிலி. அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. திருக்குறள் 757. பொருள் அன்பு தாய் பெற்ற அருள் என்னும் குழந்தை. பொருள் என்னும் வளர்ப்பு தாயால் செல்வ செவிலி, அதாவது வளர்ப்பு தாய்க்கு செல்வ செவிலி வளர்க்கப்படுகிறது. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. இவ்வடிகளில் கை தொன்று என்பதற்கான பொருள் யாது? கைப்பொருள். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. திருக்குறள் 758. பொருள் தன் கைப்பொருள் கொண்டு ஒருவன் செய்யும் செயலானது குன்றின் மேல் இருந்து கொண்டு யானை போரை காண்பது போன்ற பாதுகாப்பான செயலாகும். தன் கை தொன்று அப்படிங்கிறது கைப்பொருள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். கூளை எதுகை. எதுகை விளக்கம். அடிதோறும் அல்லது சீர்தோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை ஆகும். 1, 2, 3ஆம் சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அது கூளை எதுகை எனப்படும். அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க. மேற்கதுவாய் எதுகை. 1, 3, 4ஆம் சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் எதுகை ஆகும். அடுத்து பொறுத்துக. 4ஆம் வேற்றுமை உருபு கு. 5ஆம் வேற்றுமை உருபு இன். 6ஆம் வேற்றுமை உருபு அது. 7ஆம் வேற்றுமை உருபு கண். இதில் இருக்கிற 7 வேற்றுமைக்கு 8 வேற்றுமைக்குரிய உருபு கொடுத்துருக்காங்க. முதல் மற்றும் 8ஆம் வேற்றுமை தவிர ஏனைய 6 வேற்றுமை தொடர்புகளும் உருபுகள் உள்ளன. முதல் வேற்றுமைக்கு 8ஆம் வேற்றுமைக்கு இல்லை. அதுபோல் மீதி இருக்கிற 6க்கும் வேற்றுமை உருபுகள் உள்ளன. 2ஆம் வேற்றுமைக்கு ஐ, 3ஆம் வேற்றுமைக்கு ஆள், 4ஆம் வேற்றுமைக்கு கு, 5ஆம் வேற்றுமை இன் அல்லது இல், 6ஆம் வேற்றுமை அது, 7ஆம் வேற்றுமை கண். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. 2ம் 3ம் சரி. இவர் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். இந்த 2ம் தான் சரி. 2வது உள்ளதும் 3வது உள்ளதும் சரியான கூற்று. யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு வேதாரண்யம் ஆகும். மதுரை ஆண்ட விஜயரங்க சொக்கநாத நாயக்கரிடம் இவர் கருவூல அலுவலராக பணியாற்றினார். தாயுமானவர்களுடைய டீட்டெயில் தான் அது. தாயுமானவர் ஆற்றிய பணி எது அப்படின்னா அரசு கணக்கர். தாயுமானவர் விஜயரங்க சொக்கநாத நாயக்கரிடம் அவருடைய மறைவுக்கு பின் அவரது மனைவி ராணி மீனாட்சியின் ஆட்சியிலும் அரசு கணக்கராக பணியாற்றினார். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் இது தேன்மலை. ஓமை கவிஞர் சுரதாவின் தேன்மலை என்ற நூல் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது. இந்த நூலில் இயற்கையியலில் முதல் ஆராய்ச்சியாக 16 பகுதிகளாக சுரதாவின் கவிதைகள் இடம்பெற்றுள்ளன. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் சுரதா. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் இது பிசிராந்தையார். பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தையார். இந்நூலுக்காக 1969 பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. கண்ணகி, புரட்சி காப்பியம், பாண்டியன் பரிசு ஆகியவை பாரதிதாசன் கவிதை நூலாகும். சுவரும் சுண்ணாம்பும் என்பது கவிஞர் சுரதா இயற்றிய நூலாகும். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அப்படின்னா நடுவணரசு. நடுவணரசு நாமக்கல் கவிஞருக்கு 1971 பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினான். இக்கூற்றிற்குரியவர் யார் அப்படின்னா குகன். கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் குக படத்தில் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ளது. அதனுடைய ஆசிரியர் கம்பர்.
குகன் துடி என்னும் பறையை உடையவன், வேட்டை நாய்களை கொண்டிருப்பவன், தோல் செருப்பணிந்த பெருங்கால்களை உடையவன், இருள் போன்ற கரிய நிறத்தை உடையவன், கரிய மேகக்கூட்டம் திரண்டு வந்தது போல மிகுதியான படைபலம் உடையவன். 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று எது அப்படின்னா ஏலாதி. ஏலாதி 11 கீழ்கணக்கு நூல். மீதி இருக்கிற 3 நற்றிணை, பரிபாடல், குறிஞ்சிப்பாட்டு. அதில் நற்றிணையும் பரிபாடலும் 8 தொகை நூல். மீதி இருக்கிற குறிஞ்சிப்பாட்டுங்கிறது 10 பாட்டு நூல். பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது? நாலடியார். பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் நாலடியார் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளன. பாடல் எண் 200 முதல் 296. கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள். மனைக்கு விளக்க மடவார், தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. யாருடையது அப்படின்னா விளம்பி நாகனார். இந்த பாடலுக்குரிய பொருள்: குடும்பத்தின் விளக்கு பெண்ணானவள், அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள், மனத்திற்கினிய அன்பு மிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி, கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே ஆகும். பொருள்பாலின் இயல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் அரசியல், அங்கவியல், ஒளிவியல். இந்த 3 தான் பொருட்பாலின் இயல்கள். பாயிரம், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் இது எல்லாமே அறத்துப்பால். அரசியல், அங்கவியல், ஒளிவியல் அப்படிங்கிறது பொருட்பால். களவியல், கற்பியல் அப்படிங்கிறது இன்பத்துப்பாலில் இருக்கும். பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். பாகு அப்படிங்கிறது இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். பாகு ப்ளஸ் அல் அப்படிங்கிறது உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடும் என்ற விதிப்படி பாக் ப்ளஸ் அல் என்றானது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி பாகல் என்றானது. பாகல் ப்ளஸ் காய் என்பது நிலைமொழி ஈற்றில் லகரம் வந்து வறுமொழி முதலில் வல்லினம் வந்ததால் அந்த ஒற்று இல் ரகரமாக திரிந்து பாகற்காய் என்றானது. பைநினம் பிரித்தெழுதுக. பசுமை பிளஸ் நினம். பைநினம் பசுமை பிளஸ் நினம். இது பண்பு பெயர் புணர்ச்சி விதியாகும். ஈறுபோதல் விதிப்படி மைவிகுதி கேட்டு பசு பிளஸ் நினம் என்றானது. அடியகரம் ஐயாதல் என்ற விதிப்படி பைசு பிளஸ் நினம் என்றானது. இணையவும் என்ற விதிப்படி சூ கேட்டு பை பிளஸ் நினம் என்றானது. குறில் வலிய தனி ஐ நோ தூ முன் மெலி மிகழுமாம் என்ற விதிப்படி பைன் பிளஸ் நினம் என்றாகி பைன் நினம் என்று புணர்ந்தது. திருத்தொண்ட புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். பெரிய புராணம் என்ற நூல் சேக்கிலரால் இயற்றப்பட்டது. இந்நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் ஆகும். 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? ஐங்குறு நூறு. ஐங்குறு நூறு 5 + குறுமை + 100 = ஐங்குறு நூறு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐவகை திணை குறித்து 100 பாடல்களாக தொகுக்கப்பட்ட நூல் இது. இந்நூல் 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் உடைய 500 பாடல்களை கொண்டுள்ளது. இந்நூலில் உள்ள பாடல்கள் அகவற்பாக்களால் ஆசிரியப்பாவால் ஆனவை. எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா சீசு செல்லப்பா. எழுத்து என்ற இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா அவர்கள். புதுக்கவிதை எழுதிய கவிஞர்களுக்கு எழுத்து பத்திரிகை ஒரு சரணாலயமாக விளங்கியது. இவர் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். சுதந்திர தாகம் என்ற இவருடைய புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் அப்படின்னா ந. பிச்சமூர்த்தி. ந. பிச்சமூர்த்தி இவரின் இயற்பெயர் ந. வேங்கட மகாலிங்கம். இவர் 1924 முதல் 1938 வரை வழக்குரைஞராக இருந்தார். 1939 முதல் 1954 வரை இந்து அறநிலையத்துறை அதிகாரியாக பணியாற்றினார். இவர் புதுக்கவிதையின் முன்னோடி, தமிழ் புதுக்கவிதையின் தந்தை, தமிழ் புதுக்கவிதையின் தோற்றுனர், புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி என்றெல்லாம் அழைக்கப்பட்டார். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் ஜெகதீசன். இவர் 1000 அரங்கம் கண்ட கவியரங்க கவிஞர் என புகழப்படுகிறார். வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை நூலுக்காக இவர் 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருதினை பெற்றுள்ளார். இவருடைய தமிழ் ஓவியம் என்ற நூலின் முன்னுரையில் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவது இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா வாணிதாசன். வாணிதாசன் இவருடைய இயற்பெயர் எத்திரசாலு என்ற அரங்கசாமி.
34 ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார். இவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்ட பெற்றவர். கவிஞர் ஏறு, பாவலர் மணி என்ற சிறப்பு பெயர்களையும் பெற்றுள்ளார். இவரது பாடல்கள் ரஷ்ய மற்றும் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. எட்டுத்தொகை நூல்களில் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது? நற்றிணை. எட்டுத்தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூல் நற்றிணை ஆகும். நற்றிணை நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு ஒத்த பதிச்சு 10, ஓங்கு பரிபாடல் கச்சறிந்தாள், ஏத்தும் களியோடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டுத்தொகை. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டுத்தொகை நூல் எது அப்படின்னா பரிபாடல். அகப்பொருள் நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, கலித்தொகை, அகநானூறு. புறப்பொருள் நூல்கள் புறநானூறு, பதிச்சு 10. அகமும் புறமும் கலந்து வருவது பரிபாடல். தவறான இணையை தேர்வு செய்க. ஆன்சர் பி, முல்லை ஓதலாந்தையார். ஐங்குறு நூறு என்ற நூலில் ஒவ்வொரு திணையும் வேறு வேறு புலவர்கள் பாடியுள்ளனர். அதுதான் அந்த பாடல். மருதத்திணை ஓரம் போகியார், நெய்தல் திணை அம்மூவனார், குறிஞ்சி திணை கபிலர், பாலை திணை ஓதலாந்தையார், முல்லை திணை பேயனார். பின்வரும் ஒன்றில் தவறானதை தேர்வு செய்க. கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி. இதுதான் தவறான தொடர். மீதி எல்லாமே சரியான தொடர். கம்பர் தேரொழுந்தில் பிறந்தவர், சரி. சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர், சரி. கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு, இதுவும் சரி. ஆன்சர் பி தான் தவறு. கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி கிடையாது. கம்பரை ஆதரித்த வள்ளல் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல் ஆவார். உமர் புலவரை ஆதரித்த வள்ளல் தான் சீதக்காதி. குளவியும் பாடத் தெரியும். தொடரில் உள்ள பிழையை நோக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. குழலிக்கு பாடத் தெரியும். இதுதான் ஆன்சர். தமிழ் சொல்லை கண்டறிக. ஆன்சர் டி, மணிமுடி அப்படிங்கிறது தமிழ் சொல். பிறமொழி சொல் அப்படிங்கிறது இசைவு அப்படிங்கிறது அனுமதி. இறைவன் அப்படின்னா ஈசன். பெருஞ்செல்வன் அப்படின்னா குபேரன். மணிமுடி அப்படின்னா கிரீடம். இதில் தமிழ் சொல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மணிமுடி கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாத்துக்குமே பிறமொழி சொல் கொடுத்துருக்காங்க. பொருந்தாத இணையை சுட்டுக. ஆன்சர் சி, மருதம் நண்பகல். திணை சிறுபொழுது. குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு மாலை, மருதம்க்கு வைகறை, நெய்தல்னா ஏற்பாடு, பாலைனா நண்பகல். மிசை எதிர்ச்சொல் காண்க. கீழ். மிசை என்றால் மேல் என்பது பொருளாகும். மிசை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கீழாகும். கலைச்செல்வி கட்டுரை எழுதினார். இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. ஆன்சர் ஏ, கலைச்செல்வி கட்டுரை எழுதிலள். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என்று கூறியவர் யார்? புதுமை பித்தன். சிறுகதைகள் குறித்து புதுமை பித்தனின் கூற்று: சிறுகதை பின்னலில் ஆரம்பம், மத்திய சம்பவம், அதன் வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி என்ற 3 பகுதிகள் உண்டு. சாதாரணமாக கதைகளில் இம்மூன்றும் படிப்படியாக வளர்ந்து கொண்டே போகும். சமீபத்தில் எழுதப்பட்ட அமெரிக்க சிறுகதைகளில் பழைய சம்பிரதாயமான ஆரம்பம், முடிவு என்ற 2 பகுதிகளும் கிடையாது. கதை திடீரென்ற மத்திய சம்பவத்தின் உச்சஸ்தானத்தில் ஆரம்பித்து அதிலேயே முடிகிறது. இன்னும் வேறு விதமான கதைகளும் உள்ளன. அவற்றில் முடிவு என்று ஒன்று கிடையாது. அதாவது கதை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோல். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் எது அப்படின்னா மெய்ப்பாட்டியல். தொல்காப்பியம் மெய்ப்பாட்டியல். இதுதான் பாடல். பாடலுடைய ஆசிரியர் தொல்காப்பியர். நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்ப்பாடுகள் காண்பவரிடத்திலும் உணர்வுகளை தோற்றுவிக்கும். இலக்கியத்தில் வரும் செய்தி கண்ணெதிரே தோன்றுமாறு காட்டப்படுவதே மெய்ப்பாடு ஆகும். இலக்கியங்களில் நாடகம் பற்றிய குறிப்புகள். தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்துள்ளது. திருக்குறள் 332, சிலப்பதிகாரம் நாடகம் மேய்த்தும் நாடக கணிகை என்று மாதவியை குறிப்பிடுகிறது. பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது அப்படின்னா இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா. குண்டலகேசியின் கதை தலைவி. குண்டலகேசி அவளின் வேறு பெயர் என்ன அப்படின்னா பத்தரை. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமண துறவி. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் எது அப்படின்னா மணிமேகலை. சிலப்பதிகாரத்தின் கதை மாந்தர்களான கோவலன், மாதவி ஆகியோரின் மகளாகிய மணிமேகலையின் வரலாற்றை மணிமேகலை என்ற காப்பியம் கூறுகிறது. எனவே இது சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியான நூலாக கருதப்படுகிறது. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மணிமேகலை. மணிமேகலையில் 25வது காதையில் அடிகள் 228 முதல் 331 வரை. பொருள்: அறம் எனப்படுவது யாதெனில் செறிந்துள்ள உயிரினங்களுக்கு எல்லாம் உணவும் உடையும் தங்கும் இடமும் அளிப்பதன்றி வேறு அறம் என ஆன்றோர்கள் எதனையும் கண்டதில்லை.
குறுந்தொகை நூலின் பாவகை யாது அப்படின்னா அசுவற்பா. குறுந்தொகையில் உள்ள 400 பாடல்கள் அகவற்பாவில் அமைந்துள்ளன. இதில் அசுவற்பா கொடுத்துருக்காங்க, அசுவற்பா கிடையாது, அகவற்பா. குறுந்தொகையில் நூலின் பாவகை எது அப்படின்னா அகவற்பா. சொல்லிக்கேற்ற பொருளறிக. வலிமை திண்மை. வலிமைனா திண்மை. கான் அப்படின்னா காடு. நான் அப்படின்னா வில். துணினா துணிவு. சரியான இணையை தேர்ந்தெடு. மான் வேதம். இதுதான் சரி. அதாவது இந்த மறை அப்படின்னா மான், இந்த மறை அப்படின்னா வேதம். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளிநகல். மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னா மா அப்படின்னா பெரிய, அழகு. இந்த இரண்டுமே ஆன்சர் வருது. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உள்ள பல பொருட்கள் உள்ளன. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளத்தல், துகள், மேன்மை, வயல், பண்டு. பரிதிமார் கலைஞர் என போற்றப்படக்கூடியவர் யார் அப்படின்னா வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் குறிப்பிடத்தக்கவர் பரிதிமார் கலைஞர் ஆவார். சூரிய நாராயண சாஸ்திரி என்ற தனது பெயரை தூய தமிழில் பரிதிமார் கலைஞர் என மாற்றிக்கொண்டார். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியுள்ளவர் யார்? மார்க்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களையும் பெற்றிருக்கும் மொழி என்று கூறியவர் மொழியியல் அறிஞர் மார்க்ஸ் முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் யார்? எமினோ. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது அப்படின்னு சொன்னது முனைவர் எமினோ. அடுத்து, விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை அப்படின்னு சொன்னது மொழியியல் அறிஞர் கபில் சுவலபில். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது கெல்லட் அவர்களுடைய கூற்று. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் அப்படின்னு சொன்னது கால்டுவெல். விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? போட்டி. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டியிடுதல் ஆகும். உடலிலும் உள்ளத்திலும் உள்ள ஆற்றல்களை வெளியிடவும் எதிர்பாராத தோல்விகளை எதிர்கொள்ளவும் விளையாட்டு உதவுகிறது. விளையாட்டு வழியாக பட்டறிவையும் போராட்டத்திற்கு விடை காணும் திறனையும் பெற முடிகிறது. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 விஏஓ ஒரிஜினல் வினாத்தாள் 2019 1/9/2019 அன்று நடந்தது. பொதுத்தமிழ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பொது அறிவு பார்க்கலாம். நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? சஹாரா பாலைவனம். மொரோக்கோ நாட்டில் சஹாரா பாலைவனத்தில் அமைந்துள்ள நூர் காம்ப்ளெக்ஸ் உலகின் மிகப்பெரிய அளவில் அமைந்துள்ள அடர்த்தியான சூரிய ஆற்றல் ஆலையாகும். சூரிய ஆற்றல் இயக்கமுறை அடிப்படையில் மின்சாரமாக மாற்றப்படுகிறது. தற்போது இதில் 3 ஆலைகள் உள்ளன. 100 அப்படிங்கிறது 170 மெகாவாட், 102 அப்படிங்கிறது 200 மெகாவாட், 103 அப்படிங்கிறது 150 மெகாவாட். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 2019ஆம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது. அதன் மைய கருத்து காற்று மாசு. இதில் 1, 2 ஆகியவை சரி. கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. இது நம்ம ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். விளக்கமான விட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார்? நீட்டூர் சீனிவாச ராவ். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. நுகர்வோரின் மகாசாசனம். பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? 1921. பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1924ஆம் ஆண்டு. ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை செர்டோலி செல்கள். கூற்று ஏ, கூற்று ஆர். இதில் கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பதற்கு ஏவிற்கான சரியான விளக்கம். கூற்று ஏ என்ன அப்படின்னா, இரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிரைகளை சிரைந்தவை. சரி. சிரைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். இதுவும் சரி. எந்த கூற்று தவறானது? ஆன்சர் டி. சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது தவறு. மீதி எல்லாமே சரி. சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். சரி. சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் மலர்ந்தது. சரி. ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள். இதுவும் சரி. இதுதான் தவறான ஆன்சர். அடுத்து, மத்திய அரசால் விதிக்கப்படும் வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஷரத் எண் யாது அப்படின்னா ஷரத் 269. ஷரத் 269 மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வரிகள். ஷரத் 268 மத்திய அரசால் வரிகள் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படும் வரிகள். ஷரத் 201 ஆளுநர் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக மசோதாவை வைத்திருத்தல். ஷரத் 272 வரிகள் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு தேவைப்பட்டால் மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே பகிர்ந்தளிக்கப்படலாம்.
1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி எது அப்படின்னா நிலவரி. பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் திலகர். இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறது? 51A. இந்திய அரசியலமைப்பில் சரண் சிங் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் பகுதி 4A அடிப்படை கடமையாக சேர்க்கப்பட்டது. இதில் உள்ள 51A என்ற சரத்தில் மொத்தம் 10 கடமைகள் இருந்தன. பின்னர் 2002ஆம் ஆண்டு ஏற்பட்ட சட்டத்திருத்தத்தின் மூலம் ஒரு கடமை சேர்க்கப்பட்டு தற்போது மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் உள்ளன. 6 வயதிலிருந்து 14 வயது வரை அனைவரும் கட்டாய கல்வி வழங்க வேண்டியது பெற்றோரின் அல்லது பாதுகாவலரின் கடமையாகும். இந்த கல்வி உரிமை 11வது கடமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது அப்படின்னா சொத்துரிமை. அடுத்து மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர். இந்திய ரயில்வே மண்டலம் தலைமையிடம். மத்திய ரயில்வே மண்டலத்துக்கு தலைமையிடம் எது அப்படின்னா மும்பை. தென்மேற்கு ரயில்வேக்கு ஹூப்ளி. வடக்கு ரயில்வே டெல்லி. மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னா பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி. நதி மற்றும் உருவாகும் இடம் சிந்துங்கிறது பெக்காசு பனியாறு, பிரம்மபுத்திரா கெமாயுண்டங் பனியாறு, கோதாவரி திரையம்பகேஸ்வரர் பீடபூமி, மகாநதி சிகவா. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களை அதன் லத்தீன் பெயர்களோடு தொடர்புபடுத்தவும். லெட் அப்படிங்கிறது பிளம்பம், ஆன்டிமனி அப்படிங்கிறது ஸ்டிபியம், டின் அப்படின்னா ஸ்டேனம், பொட்டாசியம் அப்படிங்கிறது காலியம். அடுத்து தனிமங்கள் மற்றும் லத்தீன் பெயர்கள். சோடியத்தோட லத்தீன் பெயர் நேட்ரியம், பொட்டாசியம் லத்தீன் பெயர் காலியம், அயன் அப்படின்னா ஃபேம், காப்பர் குப்ரம், சில்வர் அர்ஜெண்டம், டின் ஸ்டேனம், ஆன்டிமனி ஸ்டிபியம், டங்ஸ்டன் வால்ஃப்ரம், கோல்டு ஆரும், மெர்க்குரி ஹைட்ரார்ஜிரம், லெட் அப்படிங்கிறது பிளம்பம். பட்டியல் 1 பட்டியல் 2. கிரகம் இயற்கை துணைக்கோள்கள். செவ்வாய் 2 துணைக்கோள்கள், வியாழன் 63 துணைக்கோள்கள், சனி 60 துணைக்கோள்கள், யுரேனஸ் 27 துணைக்கோள்கள். விளக்கம் 2020 நிலவரப்படி கோள்கள் மற்றும் இயற்கை துணைக்கோள்கள். புதனுக்கு துணைக்கோள்கள் இல்லை 2020ஓட நிலவரப்படி. வெள்ளிக்கு துணைக்கோள் இல்லை. பூமிக்கு துணைக்கோள் 1, செவ்வாய்க்கு துணைக்கோள் 2, வியாழனுக்கு துணைக்கோள் 79, சனிக்கு துணைக்கோள் 82, யுரேனஸ்க்கு துணைக்கோள் 27, நெப்டியூனுக்கு துணைக்கோள் 14. ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னா அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். பிரான்சில் உள்ள கட்சி முறை எது அப்படின்னு கேட்டால் பல கட்சி முறை. கட்சி முறைகளின் வகைகள் எத்தனை கொடுத்துருக்காங்க? ஒரு கட்சி, இரு கட்சி, பல கட்சி முறை. ஒரு கட்சி முறை உள்ள நாடுகள் சீனா, வியட்நாம், கியூபா, சிங்கப்பூர். இரு கட்சி முறை உள்ள நாடுகள் அமெரிக்கா, மக்களாட்சிவாதிகள் மற்றும் குடியரசுவாதிகள், அமெரிக்கா மற்றும் ஜமாய்க்கா. பல கட்சி முறை நாடுகள் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, ஸ்வீடன். இந்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது அப்படின்னு கேட்டால் ஜல் சக்தி அபியான். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. மறைமுக தேர்தல் முறை. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? 1, 2 ஆகிய இரண்டுமே சரி. ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டு, இதுவும் சரி. ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார், இதுவும் சரி. பொறுத்துக. சமயங்கள் சார்ந்த நூல்கள். நூல் சமயம் ஆசிரியர். தேம்பாவணி கிறிஸ்தவ சமயம், இதனுடைய ஆசிரியர் வீரமா முனிவர். சீரா புராணம் இஸ்லாம் சமயம், உமர் புலவர் ஆசிரியர். பகவத்கீதை இந்து சமயம், வேத வியாசர். திரிபிடகம் புத்த சமயம், புத்தரின் போதனைகளின் தொகுப்பு. பின்வரும் ஒருவித்தலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஐந்தங்க மலர் காணப்படுகிறது அப்படிங்கிறது தவறு, மீதி எல்லாமே சரி. விதை ஒரு வித்தலையை கொண்டது சரி. இலைகளில் இணைப்போக்கு நரம்பு அமைவு காணப்படுகிறது சரி. சல்லிவேர் தொகுப்பு காணப்படுகிறது, இதுவும் சரி. இது பகுதிகள் ஒரு வித்தலை தாவரம், இரு வித்தலை தாவரம். மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? மைட்டாசிஸ் 2 பகுப்புகளை கொண்டது, இதுதான் தவறானது. மீதி இருக்கிற எல்லாமே சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பாரிபடா காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம். பாரிபடா மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் அமைந்துள்ளது. 1 மற்றும் 2 சரியானது. 2 கூற்றுமே சரியானது. இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில்வே சேவை கொண்ட டேஸ் நகரமாகும், 6வது நகரமாகும். இந்திய மெட்ரோ ரயில் போக்குவரத்து. இந்தியாவில் 8 பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது. அவைகள் கொல்கத்தா, சென்னை, புதுடில்லி, பெங்களூர், குர்கையோன், மும்பை, ஜெய்ப்பூர், கொச்சி. அதிக மக்களை விரைவாக ஏற்றி செல்லும் அமைப்பாக கருதப்படுகிறது MRTS. இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்ட முதல் நகரம் எது அப்படின்னா கொல்கத்தா.
நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர், சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா அன்னி பெசன்ட். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ராமகிருஷ்ணா மடம். தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் எந்த ஆன்சரும் கொடுக்கல. 2015ஆம் ஆண்டு ஜூன் 15 அன்று தகவல் அறியும் சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் 2005 அக்டோபர் 12ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. இதனால் பொது நிறுவனங்கள் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் அறிந்து கொள்வது பொதுமக்களின் அடிப்படை உரிமையாகும். அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது டிசம்பர் 9, 1946. வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி 29 ஆகஸ்ட் 1947. மாநில அவையின் முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது 13 மே 1952. முதல் மக்களவை கலைப்பு அப்படிங்கிறது ஏப்ரல் 4, 1957. பின்வரும் புரோகேரியாட்டி செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை? 1 மற்றும் 4 சரி. தெளிவான உட்கரு கிடையாதுங்கிறது சரி. சவ்வினால் சொல்லப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாதுங்கிறதும் சரி. 2 மீட்டர் குவிய தொலைவு உடைய குழி லென்ஸின் திறன் -0.5 டயாப்டர். இதுதான் 2 மீட்டர் குவிய தொலைவு உடைய குழி லென்ஸின் திறன். மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் K2CR2O7. 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகில் முதல் மெட்ரோவாக உருவாக்க முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எது? டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் காண்ட்லா. கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிர்களை இனச்செல்களை உருவாக்காமல் அவ்வுயிர்களை இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயல் முழு சேர்க்கை. காரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரி? 1 மற்றும் 3. காரங்கள் நீரில் கரைந்த ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன. துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது. R.D. பானர்ஜி என்பவரால் 1922இல் கண்டறியப்பட்ட நகரம் மொஹஞ்சதாரோ. முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஜெர்ஷா. 2017-2018 தமிழ்நாட்டில் தனி நபர் வருமானம் $2200. பின்வருவனவற்றில் தவறானவை எவை? 2 மற்றும் 4. NaHCO3 பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. CaOCl2 ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது. இது 2 தவறு, மீதி 2 சரி. Na2CO3 கடைநீரை மென்னீராக மாற்ற பயன்படுகிறது. CaSO4 12H2O முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுகிறது. சலவை சோடா Na2CO3 இது கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுகிறது. வீடுகளில் சுத்தப்படுத்தும் பொருளாக பயன்படுகிறது. சமையல் சோடா ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது. ரொட்டி சோடா என்பது சமையல் சோடாவும் டாட்டாரிக் அமிலமும் சேர்ந்த கலவையாகும். இது கேக் ரொட்டிகளை மென்மையாக மாற்றுகிறது. இது அமில நீக்கில் உள்ள ஒரு பகுதி பொருள் காரத்தன்மை பெற்றிருப்பதால் வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தன்மையை நடுநிலையாக்கிறது. சலவை தூள் இது குடிநீர் உள்ள பாக்டீரியாவை அழிக்க பயன்படுகிறது. இது பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. பாரிஸ் சாந்து இது முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்கவும் சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்யவும் பயன்படுகிறது. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? பிரிவு 21. ஆசியாவில் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் எது? சென்னை. இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது? 6 நிலைகளை கொண்டுள்ளது. எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது? 15 ஆகஸ்ட் 2014. 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொதுத்தேர்வில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை? 54. மெண்டிபதா ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மேகாலயா. முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஆந்திரா. டேஸ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது? சந்தானம் ஊழல் தடுப்பு குழு. இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். பின்வருவற்றில் சரியானது எது? ஆன்சர் ஏ. சுவாச வீதம் வெளியிடப்படும் CO2 அளவு பயன்படுத்தப்படும் O2 அளவு. G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சி எவ்வளவு அப்படின்னா 7.5% இருக்கும். 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறு பிளவு ஆண்டு. இடம் கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள். இதுதான் அதோடைய முக்கிய தலைவர்கள். கான்பூர் நானா சாஹிப் மற்றும் அவரது படைத்தளபதி தாந்தியா தோப். டெல்லி 2ஆம் பகதூர் ஷா பேரரசராக அறிவிக்கப்பட்டார். லக்னோ பேகம் ஹஸ்ரத் மஹால். மத்திய இந்தியா ராணி லட்சுமிபாய். பிரெய்லியின் படை வீரர்கள். பீகார் கன்வர் சிங். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக.
சமத்துவ உரிமை அப்படிங்கிறது விதிகள் 14 முதல் 18 உரிமை. சுதந்திர உரிமை அப்படிங்கிறது விதிகள் 19 முதல் 22 வரை. அரசியலமைப்பிற்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது விதி 32. சமய சுதந்திர உரிமை அப்படிங்கிறது விதி 25 முதல் 28 வரை. சமத்துவ உரிமை 14 முதல் 18, சுதந்திர உரிமை 19 முதல் 22, சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 முதல் 24. சமய சுதந்திர உரிமை சரத் 25 முதல் 28, பண்பாடு மற்றும் கல்வி உரிமை 29 முதல் 30, அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை 32. உட்கல் சமவெளி டேஸ் மாநிலத்தில் அமைந்துள்ளது ஒடிசா. 0 டிகிரி தீர்க்கரேகையும் 0 டிகிரி அட்சரேகையும் காணப்படுவது தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் H1N1 வைரஸ். 40 சென்டிமீட்டர் வளைவாரமுடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு எவ்வளவு அப்படின்னா 20 சென்டிமீட்டர். ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் 10 எண் அளவு விசையை செலுத்தி திறப்பார் எனில் அதே கதவை அதன் மையப்பகுதியிலிருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு 20 எண். முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் வோல்டா. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது 9 வருடங்கள். ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா ஜூலை 1, 2017. சடுதி மற்றும் கோதுமை வகை அப்படிங்கிறது சார்பதி சொனோரா. இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை டேஸ் வழியாக செல்கிறது மிர்சாபூர். இந்தியாவின் மர்க்க தீர்க்கரேகை டேஸ் வழியாக செல்கிறது அப்படின்னா மிர்சாபூர். பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார்? நர்த்தகி நட்ராஜ். நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் டேஸ் ஆகும். 74வது சட்ட திருத்தம். கீழ்கண்டவற்றில் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது? புதுச்சேரி. மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையாது 543. சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேய்ந்தவர் யார்? முதலாம் பராந்தகன். மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார்? முதலாம் பராந்தகன். சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். ஒரு மின் வேதிக்கலனில் எதிர்மின் வாயில் நிகழும் வினை எது அப்படின்னா ஆக்சிஜன் ஒடுக்கம். பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். பூச்சிகளை கொல்ல பயன்படும் வேதிப்பொருட்கள் பூச்சிக்கொல்லிகள் எனப்படும். டிடிடி அப்படின்னா ட்ரைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். மாலத்தியான் இதுவும் ஒரு பூச்சிக்கொல்லி. பூஞ்சை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா போட்டாக்ஸ் கலவை. பூஞ்சைகளை அழிக்க உதவும் வேதிப்பொருட்கள் பூஞ்சை கொல்லிகள். களைக்கொல்லிகள் அப்படிங்கிறது களைகளை அழிக்க பயன்படும் வேதிப்பொருட்கள் களைக்கொல்லிகள். 2,4 2,4 டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம். எலிக்கொல்லிகள் அப்படிங்கிறது எலிகள், சுண்டெலிகள், அணில்கள் போன்ற கொறிக்கும் விலங்குகளை கொல்ல பயன்படும் வேதிப்பொருட்கள் எலிக்கொல்லிகள் எனப்படும். துத்தநாக பாஸ்பேட், ஆர்சனிக் போன்றவை. தேங்க்யூ.